ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு கேம் ஆஃப் த்ரோன் டிவி சீரிஸோட செகண்ட் சீசனில் செகண்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். செகண்ட் எபிசோடோட பேர் த நைட் லேண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் எபிசோடோட எண்டில் இறந்து போன கிங் ராபர்ட் பராத்தியனுக்கு தப்பான முறையில் பிறந்த எல்லா குழந்தைங்களையும் கொல்ல சொல்லி ஜாஃப்ரி ஆர்டர் போட்டிருந்தான். அதில் ஜென்ரியை தவிர எல்லாரையுமே கொன்னுட்டாங்க. ஜென்ரி மட்டும் கைதிகளோட நைட் வாட்ச்க்கு போயிட்டு இருக்கான். அவன் கூட தான் நம்ம ஆர்யா குட்டியும் இருக்கா. இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் முடிஞ்சுது. இப்போ அடுத்து செகண்ட் எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா என்னோட வீடியோவை லைக் பண்ணிட்டு மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் நம்ம ஆர்யாவை காட்டுறாங்க. விறகு கட்டைகளை எடுத்துகிட்டே வேலை செஞ்சுட்டு இருக்கா. அங்கே ஒரு கூண்டில் 3 மோசமான கைதிகளை வச்சுருக்காங்க. அதில் 2 பேர் ஆக்ரோஷமாக மிருகம் மாதிரி நடந்துக்கிறாங்க. ஆனால் ஒருத்த மட்டும் ரொம்ப சாஃப்டாக பொறுமையாக பேசுகிறான். நம்ம ஆர்யா குட்டி விறகு கட்டைங்களெல்லாம் எடுத்துட்டு அவங்க கூண்டு கிட்ட நடந்து போகிறா. அப்போ அந்த சாஃப்டாக அன்பாக பேசுகிற அந்த பையன் நம்ம ஆர்யாவை கூப்பிட்டு, என் பேர் ஜாக்கன் ஹக்கர், உன் பேர் ஆரி தானே, எங்களுக்கு தண்ணி தாகம் எடுக்குது, குடிக்க ஏதாவது கொண்டு வரியான்னு கேட்குறான். அப்போ அந்த மீதி 2 கைதிகளும் ஒழுங்காக எங்களுக்கு ஏதாவது குடிக்க கொண்டு வா, இல்லைன்னா உன்னை சும்மா விட மாட்டேன்னு மிரட்டுறாங்க. ஸோ இப்போ நம்ம ஆர்யா அந்த கூண்டுக்குள்ளே கட்டையை உள்ளே விட்டு அந்த 2 கைதிகளையும் பயங்கரமாக அடிக்கிறா. அதை பார்த்து அந்த நல்லா பேசுகிற அந்த ஜாக்கன் ஹக்கர் பையனும் சிரிக்கிறான். இந்த ஜாக்கன் ஹக்கர் கைதி இல்லை, ஒரு கைதி மாதிரி வேஷம் போட்டிருக்க ஒரு கொலைகாரன். இவனுக்கு நிறைய மாயாஜால வித்தைகள் தெரியும். நம்ம ஆர்யாவோட வாழ்க்கை பயணத்தில் ஒரு முக்கியமான பர்சன் தான் இந்த ஜாக்கன் ஹக்கர். ஆர்யா இவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்கப்போ ஜென்ரி அங்கே வந்துடுறான். எதுக்கு அவங்க கூட சண்டை போடுறான், அவங்க மோசமானவனுங்கன்னு சொல்லிட்டே நடந்து வரான். அப்போ அந்த இடத்துக்கு கோல்டு க்ளோக் வீரர்கள் சிலர் வந்துடுறாங்க. அவங்கள பார்த்துட்டு நம்ம ஆர்யாவும் ஒளிஞ்சுக்கிறா. ஜென்ரி ஆர்யா கிட்ட நீ எதுக்கு ஒளிரன்னு கேட்குறான். அதுக்கு ஆர்யாவும் அவங்க என்ன தேடி தான் வந்திருக்காங்கன்னு சொல்கிறா. இந்த கோல்டு க்ளோக் வீரர்கள் 2 பேர் வந்திருக்காங்க. இப்போ அவங்கள பார்க்க இந்த நைட் வாட்ச் தலைவன் வராரு. இப்போ அந்த கோல்டு க்ளோக் வீரன், நாங்கள் ஜென்ரின்னு ஒரு பையனை தேடி வந்திருக்கோம், அவன் கையில் எருமை தலை மாதிரி ஒரு கவசம் இருக்கும், அவனை கூட்டிகிட்டு வர சொல்லி கிங் ஆர்டர் போட்டிருக்காரு, ஒழுங்காக அவனை எங்கள் கூட அனுப்பி வச்சுடு, இல்லைனா உங்களை யாரையும் சும்மா விட மாட்டோன்னு திமிரா பேசுகிறான். ஸோ இப்போ அந்த நைட் வாட்ச் தலைவன் சொல்கிறாரு, கிங்கு குயின்னு யாராக இருந்தாலும் சரி நைட் வாட்சுக்குன்னு வந்துட்டா அவங்கள நாங்கள் திருப்பி அனுப்ப மாட்டோம், உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோன்னு பதிலுக்கு இவரும் கெத்தா பேசுகிறாரு. இதை கேட்டு காண்டாகி இப்போ இந்த கோல்டு க்ளோக் வீரன் அவன் கத்தியை உருவுறான். அவன் கத்தியை எடுக்கிறதுக்குள்ள இந்த நைட் வாட்ச் தலைவன் அவர் சேஃப்டிக்குன்னு வச்சிருந்த கத்தியை எடுத்து இந்த கோல்டு க்ளோக் வீரனோட 2 காலுக்கு நடுலையும் வச்சுட்டு அறுத்துடுவேன்னு மிரட்டுறாரு. ஸோ இப்போ அந்த கோல்டு க்ளோக் வீரனும், இப்போ நான் போகிறேன், பட் திரும்பி ஆளுங்களை எல்லாம் கூட்டிட்டு மறுபடியும் வருவேன், வந்து உன் தலையை வெட்டிட்டு அந்த ஜென்ரியை கூட்டிட்டு போவேண்டான்னு மிரட்டிட்டு போகிறான். அடுத்து இப்போ நம்ம டிரியனை காட்டுறாங்க. அவரோட காதலி அந்த தப்பான பொண்ணை இப்போ அவரோட ரூமில் ஒரு சீக்ரெட் பிளேஸில் தங்க வச்சிருக்காரு. இப்போ அவர் காதலியை பார்க்கறதுக்கு ஆசையாக வந்து ரூம் கதவை திறக்கிறாரு. பார்த்தா உள்ள ஷே கூட வாரிஸ் இந்த ஸ்பை மாஸ்டர் மொட்டை உட்காந்து பேசிட்டு இருக்காரு. வாரிஸ்க்கு தான் எல்லா இடத்துலையும் ஆளுங்க இருக்காங்களே, அதான் ஷே டிரியன் கூட இருக்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இப்போ ரூம்குள்ளே உட்காந்து பேசிட்டு இருக்காரு. இவர் ஷே கிட்ட நீங்கள் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு நல்லா தான் பேசிட்டு இருக்காரு. இப்போ டிரியன் உள்ளே வந்ததும் வாரிஸ் டிரியன் கிட்ட, ஷே பற்றி உங்கள் அப்பா டைவனுக்கு தெரியாதுல்ல, தெரிஞ்சால் ரொம்ப கோவப்படுவார், நான் அவர்கிட்ட இதை பற்றி பேசவே மாட்டேன், நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அதுக்கு உங்களை கூப்பிட்டு தான் நான் இங்கே வந்தேன்னு சொல்கிறாரு. வாரிஸ் ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக தான் பேசுகிறாரு. பட் டிரியனுக்கு வாரிஸ் வந்தது பிடிக்கல. ஏன்னா டிரியன் ஷேவை உண்மையாக லவ் பண்ணுறாரு. அவளுக்கு வாரிஸால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஸோ இப்போ டிரியன் வாரிஸ் கிட்ட, உன்னோட இந்த மிரட்டல் எல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோ, என்னை பகச்சிக்கிட்டா நான் உன்னை கடலில் தூக்கி போட்டுருவேன்னு சொல்கிறாரு. அதுக்கு வாரிஸும், நான் மிரட்டலை, நான் ஒரு சாதாரண மனுஷன், உங்களை மிரட்டுற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லை, சரி வாங்க மீட்டிங்க்கு டைம் ஆச்சுன்னு டிரியனை கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ அடுத்து மீட்டிங் நடக்குது. மீட்டிங்கில் போன எபிசோடில் ராப் ஸ்டார்க் அவனோட 3 கண்டிஷன்ஸை ஒரு லானிஸ்டர் உளவாளி கிட்ட சொல்லி அனுப்பியிருப்பான். அந்த லெட்டர் தான் இப்போ செர்சிக்கு வந்திருக்கு. இந்த லெட்டரை படித்த உடனே செர்சி கிழிச்சு போட்டுடுறா. ஸோ இப்போ டிரியனும், லெட்டரை பார்த்தாலே நீ கிழிச்சு போட்டுடுற, கிழிச்சு போடுறதுல நீ பெரிய ஆளு தான்னு செர்சியை கிண்டலாக பேசுகிறாரு. செர்சி நான் இந்த 3 கண்டிஷன்ஸ்க்கும் ஒத்துக்க மாட்டான்னு சொல்கிறா. அதுக்கு டிரியனும், அட்லீஸ்ட் நெட் ஸ்டார்க்கோட எலும்பை மட்டுமாவது கொடுத்து அனுப்புன்னு சொல்லி பார்க்குறாரு. அப்படியும் செர்சி பிடிவாதமாக இருக்கா. செர்சி அந்த லானிஸ்டர் பையன்கிட்ட, நீ என் தம்பி ஜேமியை நெக்ஸ்ட் டைம் பார்த்தா லானிஸ்டர்ஸ் உன்னை இன்னும் மறக்கலை, கண்டிப்பாக உன்னை மீட் போன்னு சொல்லிட்டு அந்த பையனை மறுபடியும் இந்த இன்ஃபர்மேஷனை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஸ்டார்க் கிட்ட அனுப்பிவிடுறா. அந்த பையன் போன அப்புறம் இப்போ அடுத்து மேஸ்டர் பைசல் இன்னொரு லெட்டரை கொடுக்குறாரு. கேசல் பிளாக், அதான் அந்த வால்ல இருந்து நியூஸ் வந்திருக்குன்னு சொல்கிறாரு. வாலை தாண்டி இருக்க காட்டுவாசிகள் எல்லாரும் அவங்களுக்குள்ள சண்டை போடுறதை விட்டுட்டு எல்லாரும் ஒரு கிங்குக்கு கீழே ஆட்சி செஞ்சுட்டு வராங்க, அவங்க நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்கு போருக்கு ரெடியாக இருக்காங்கன்னு சொல்கிறாரு. அப்போ டிரியன் அந்த லெட்டரை வாங்கிட்டு மீதி தகவலை படிக்கிறாரு. லார்ட் கமாண்டர் மோர்மன் நைட் வாட்ச்க்கு நிறைய ஆட்களை கேட்குறாருன்னு சொல்கிறாரு.
அது மட்டும் இல்லை, ஒரு ஒயிட் வாக்கர் லார்ட் கமாண்டரை அவரோட ரூம்குள்ளே வந்து அட்டாக் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாரு. அதுக்குமே இப்போ செர்சி, நமக்கு இந்த வாரில் சண்டை போடுறதுக்கே ஆள் இல்லை, இதில் அங்கே வேற ஆளுங்களை அனுப்பணுமா? அங்கே இருக்கவங்களே தைரியமானவங்க, வேற யாரையும் அனுப்ப முடியாதுன்னு சொல்கிறா. இந்த ஒயிட் வாக்கர்ஸ் பற்றி செர்சியும் நம்ப மாட்றா, அங்கே இருக்க வேற யாருமே நம்ப மாட்டுறாங்க. பட் டிரியன் மட்டும் லார்ட் கமாண்டர் மோர்மன் போய் சொல்ல மாட்டாரு, இதெல்லாம் உண்மைதான்னு சொல்லி பார்க்குறாரு. ஆனால் செர்சி இதையெல்லாம் காதில் வாங்குற மாதிரி இல்லை. ஒரு வாட்டி நீ வால்க்கு போயிட்டு வந்ததும் அங்கே சொல்கிற எல்லா கட்டுக்கதைகளையும் நீயும் நம்ப ஆரம்பிச்சிட்டேன்னு கிண்டல் பண்ணிட்டு அங்கேருந்து போயிடுறா. அடுத்து இப்போ இங்கே கிராஸ்டரோட வீட்டில் கிரென்னு, சாம், எட்டு 3 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. சாம் சொல்கிறான், ஒருத்தனுக்கு இத்தனை பொண்டாட்டியா, இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குன்னு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறான். அங்கே இருக்க எல்லாரும் சமையலுக்கு காய்கறி வெட்டிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ உருளைக்கிழங்கு இல்லை, சாம் அதை எடுத்துகிட்டு வரதுக்காக போகிறான். அப்போ அங்கே திடீர்னு ஏதோ ஒரு அலறல் சத்தம் கேட்குது. பார்த்தா அங்கே கிராஸ்டரோட ஒரு பொண்ணு கையில் கறியை வச்சுட்டு இருக்கா. அதை பிடுங்கிறதுக்காக ஜானோட ஓனாய் கோஸ்ட்டு அவன் முன்னாடி போய் நிற்குது. அந்த பொண்ணு பயந்து கத்துறதை பார்த்துட்டு இப்போ சாம் அவகிட்ட போயிட்டு அந்த ஓனாயை ஷூ போன்னு துரத்தி விட்டுறான். சாம் ஓனாயை மிரட்டினால இந்த பொண்ணு சாமை ஒரு பெரிய வீரன்னு நினச்சிட்டா. இந்த பொண்ணு சாம் கிட்ட, நீங்கள் ஒரு பெரிய வீரன், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களான்னு கேட்குறா. ஸோ இப்போ சாமும் அந்த பொண்ணை ஜான் முன்னாடி கூட்டிகிட்டு வரான். ஜான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் லார்ட் கமாண்டர் மோர்மன் கிட்ட திட்டு வாங்கிட்டு கடுப்பில் இருக்கான். ஸோ இப்போ ஜான் சாம் கிட்ட, எதுக்குடா இந்த பொண்ணை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க, நீ மட்டும் மாட்டின அவ்வளோதான், ஒழுங்காக அவளை அனுப்பி விட்டுருன்னு சொல்லி பார்க்குறான். ஆனால் சாம் ஜான் கிட்ட, இந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, நம்ம போகும்போது நம்ம கூட இந்த பொண்ணையும் கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்கிறான். அதுக்கு இப்போ ஜானோ, அதெல்லாம் முடியவே முடியாது, இவ அப்பாவை பற்றி உனக்கு தெரியும்ல, நம்ம நைட் வாட்சோட பிரதர்ஸ் ஒரு பொண்ணை நைட் வாட்சுக்கு கூட்டிகிட்டு போக முடியாதுன்னு சொல்கிறான். அப்போ அந்த பொண்ணு, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், பொண்ணு பிறந்தா பரவாயில்ல, பையன் பிறந்தான்னு சொல்லிட்டு அப்படியே பேசாமல் நிற்கிறா. ஸோ இப்போ ஜானும், என்ன பையன் பிறந்தா என்ன ஆகும், என்னன்னு சொல்லுன்னு கேட்டு பார்க்குறான். ஆனால் அந்த பொண்ணு அதுக்கு மட்டும் பதிலே சொல்ல மாட்றா. ஸோ இப்போ ஜான் அந்த பொண்ணுக்கிட்ட, நாங்கள் எங்கள் உயிரை கொடுத்து உன்னை காப்பாற்றணும், ஆனால் நீ உன்னோட ரகசியத்தை எங்களுக்கு சொல்ல மாட்டேன், அப்புறம் எப்படி எங்களால் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்கிறான். ஸோ இப்போ அந்த பொண்ணும் அங்கேருந்து எதுவும் சொல்லாமல் ஓடி போயிடுறா. சாமும், எதுக்கு இப்படி பண்ண ஜான், ஏன் அவளுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு கேட்குறான். அதுக்கு ஜானும், நீ புத்தியோட தான் பேசுறியா, அவள் அப்பா உன் கையை வெட்டிடுவான், நம்ம ரொம்ப மோசமான ஒரு இடத்துல இருக்கோம், லார்ட் கமாண்டர் இதுக்கு கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாரு, அப்படியே ஒத்துக்கிட்டாலும் அவள் ப்ரெக்னெண்ட்டாக வேற இருக்கா, அவளுக்கு யார் பிரசவம் பாப்பான்னு கேட்குறான். அதுக்கு இப்போ சாமும், நான் வேணா ட்ரை பண்ணி பார்க்குறேன், நான் ஒரு புக்கில் படிச்சிருக்கேன், எனக்கு பிரசவம் பார்க்க கொஞ்சம் தெரியும்னு சொல்கிறான். ஆனால் அதுக்கு ஜானும், முட்டாள் மாதிரி பேசாத, என்னால் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு திட்டி விட்டுடுறான். ஸோ இப்போ சாமும் அங்கேருந்து கோச்சிட்டு போயிடுறான். இப்போ அடுத்து டெனாரிஸை காட்டுறாங்க. கடைசியாக டெனாரிஸ் அவளோட 3 முக்கியமான வீரர்களை கூப்பிட்டு 3 திசைகளுக்கு போக சொல்லியிருப்பா. இப்போ டெனாரிஸோட படையில் எல்லாரும் அங்கேயே டென்ட்டை போட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. சாப்பிட எதுவும் இல்லாமல் எல்லாருமே பார்க்க ரொம்பவே டயர்டாக இருக்காங்க. அப்போ தூரத்தில் அந்த 3 பேர் போனாங்கல்ல, அதில் ஒருத்தனோட குதிரை மட்டும் ஓடி வருது. செர்ஜோரா கிட்ட போய் பார்க்குறாரு. அந்த குதிரை சேனத்துல இருந்து ரத்தம் சொட்டிட்டு இருக்கு. செர்ஜோரா அந்த சேனத்துல இருந்த பேக்குள்ளே பார்க்குறாரு. பார்த்தா அதில் ரக்காரோட தலையை யாரோ வெட்டி அனுப்பியிருக்காங்க. டெனாரிஸ் அது ஓடி வந்து பார்த்துட்டு, யார் இப்படி பண்ணான்னு செர்ஜோரா கிட்ட கேட்குறா. அதுக்கு ஜோராவும், இப்போ புதுசாக வந்த டோத்ராக்கி தலைவன் தான் இப்படி பண்ணியிருக்கணும், அந்த டோத்ராக்கிக்கு ஒரு பொண்ணு அவங்க டோத்ராக்கி படைக்கு தலைவியாக இருக்கிறது பிடிக்காது, அதனால தான் ஒரு பொண்ணு தலைவியாக இருக்க குரூப்பில் நீ இருக்கியன்னு ரக்காரோ தலையை வெட்டியிருக்காங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கு இப்போ டெனாரிஸும், நான் அவங்கள சும்மா விட மாட்டேன்னு சொல்கிறா. அப்போ டெனாரிஸ் கூட இருந்த ஒரு வேலைக்கார பொண்ணு இப்போ அவகிட்ட வந்து ரக்காரோ தலையை பார்க்குறா. அந்த வேலைக்கார பொண்ணுக்கு ரக்காரோவை ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த பொண்ணு அவனை கொன்னுட்டாங்கன்னு பயங்கரமாக கத்தி அழுவுறா. டெனாரிஸும், நம்ம இவனுக்காக பழி வாங்கலாம், அழாதன்னு அவளை கட்டி பிடிச்சி சமாதானப்படுத்துறா. இப்போ அடுத்து தியானை காட்டுறாங்க. தியான் பல வருஷம் கழிச்சு இப்போ அவனோட இரும்பு தீவுக்கு அவன் சொந்த ஊருக்கு வரான். ஏன்னா ராப் ஸ்டார்க் தான் தியானை அவன் அப்பா கிட்ட பேசி கப்பல்களை எடுத்துகிட்டு வர சொல்லி அனுப்பியிருப்பான். ஸோ இப்போ தியான் அவன் அப்பாவை பார்க்கறதுக்காக ரொம்ப சந்தோஷமாக ஒரு கப்பலில் அயன் ஐலாண்ட்ஸ்க்கு வந்துட்டு இருக்கான். இப்போ அடுத்து இங்கே கிங்ஸ் லேண்டிங்கில் பீட்டரோட அந்த தப்பான தொழில் பண்ணுற இடத்துல ஒரு பொண்ணு அவள் ரூம்குள்ளே உட்காந்து அழுதுட்டு இருக்கா. இந்த பொண்ணு பேர் ரோஸு. இவ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் விண்டர்ஃபெல்லேருந்து கிங்ஸ் லேண்டிங்க்கு வந்திருப்பா. ஏன்னா இவளுக்கு விண்டர்ஃபெல்லில் தொழில் கொஞ்சம் டல்லு, அதுவும் இல்லாமல் யாரும் ஒழுங்காக காசு தரலன்னு இங்கே கிங்ஸ் லேண்டிங்க்கு வந்திருப்பா. கிங்ஸ் லேண்டிங்கில் இருக்கவங்க கிட்ட நிறைய கோல்டு இருக்கும்னு நம்பி வந்திருப்பா. அதுக்கப்புறம் பீட்டரோட இந்த தப்பான தொழில் பண்ணுற இடத்துல ஒரு முக்கியமான பிளேஸில் பீட்டருக்கு அடுத்து இவ தான் இந்த பீட்டர் இல்லாதப்போ கவனிச்சிருப்பா. இப்போ ரோஸ் ரூம்குள்ளே பயங்கரமாக அழுதுட்டு இருக்கா. பீட்டரும் எதுக்கு அழுகுறன்னு அவகிட்ட போய் பேசுகிறான். அந்த பொண்ணும், கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இங்கே இருக்க ஒரு பொண்ணோட குழந்தைய என் கண்ணு முன்னாடி அந்த கோல்டு கிளப் வீரர்கள் கொடூரமாக கொண்டுட்டாங்க, என்னால் அந்த விஷயத்த நினைக்காம இருக்கவே முடியல, மறக்கணும்னு நினச்சா கூட என்னால் முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறா. அதுக்கு இப்போ பீட்டரும் அவகிட்ட போயிட்டு, நீ பண்ணுறதையெல்லாம் பார்த்தா எனக்கு வேற ஒரு பொண்ணை பற்றி தான் ஞாபகம் வருது,
நான் அந்த பொண்ணை நிறைய காசு கொடுத்து இங்கே வாங்கிட்டு வந்தேன். ஆனால் அந்த பொண்ணு எப்போவுமே சோகமாக அழுதுகிட்டே இருந்தா. எனக்கு இந்த மாதிரி அழுமூஞ்சி பொண்ணுங்களை எல்லாம் சுத்தமாக பிடிக்காது. அவளால் ஒரு யூஸும் இல்லை. என் பணம் தான் வீணாக போச்சுன்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ தான் ஒரு ஆள் அவனுக்கு ஒரு அடிமை, அவன் இஷ்டப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணி கொடுமைப்படுத்துறதுக்கு ஒரு பொண்ணு வேணும்னு கேட்டான். இந்த அழுமூஞ்சியை அவன் வாங்கிட்டு எனக்கு நிறைய பணம் கொடுத்தான். என்னோட டார்கெட் அவளுக்காக நான் செலவு பண்ண காசு. அதுக்கு அதிகமாகவே அந்த ஆள் எனக்கு காசு கொடுத்துட்டான். ஆனால் பாவம் இப்போ அந்த பொண்ணு தான் இப்போ பயங்கரமாக டார்ச்சர் அனுபவிச்சுட்டு இருப்பான்னு சொல்லிட்டு, இன்னைக்கு ஃபுல்லாக நீ அழுதுக்கோ, நாளைக்கு நான் வரப்போ நீ சந்தோஷமாக இருக்கணும், இல்லைனா உனக்கும் அதே நிலமை தான்னு சிரிச்சுட்டே மிரட்டுறான். ஸோ இப்போ ரோஸும் வேற வழி இல்லாமல் சிரிக்கிற மாதிரி நடிக்கிறா. நெட் ஸ்டார்க் எப்படி ஒரு கட்டத்துக்கு மேலே இப்படி ஒரு மோசமான இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோமேன்னு நினச்சி யோசிச்சாரோ, அதே மாதிரி இப்போ இந்த பொண்ணும் இப்படி ஒரு கேவலமான மனுஷங்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேனேன்னு ரொம்பவே ஃபீல் பண்ணுறா. இப்போ அடுத்து நம்ம தலைவன் டிரியன் அந்த கோல்டு க்ளோக்கோட ஹெட்டு அந்த மொட்டைக்கு பயங்கரமாக விருந்து வச்சு வைன்லாம் ஊற்றி கொடுத்து விழுந்து விழுந்து கவனிக்கிறாரு. பேசிட்டு இருக்கும்போதே பீட்டரோட தப்பான தொழில் பண்ணுற இடத்துல ஏதோ பிரச்சனைன்னு கேள்விப்பட்டான்னு சொல்கிறாரு. அதுக்கு இப்போ அந்த கோல்டு க்ளோக் தலைவனும் இந்த நகரத்தை பாதுகாப்பாக வச்சுக்கணும், அதுதான் என் கடமைன்னு சொல்கிறான். ஸோ இப்போ டிரியன் பச்சை குழந்தைய கொண்டு தான் உங்கள் கடமையை செய்வீங்களா, யார் உங்களுக்கு ஆர்டர் போட்டான்னு கேட்குறாரு. அதுக்கு இப்போ அந்த ஆளும் ஏதேதோ பேசிட்டு ஜாஃப்ரியோட ஆர்டரை மட்டும்தான் நான் செய்வேன்னு சொல்லிடுறான். அப்போ டிரியன் நீ தானே நெட் ஸ்டார்க் கூட இருப்பேன்னு சொல்லிட்டு அவருக்கு துரோகம் பண்ணேன்னு கேட்குறாரு. அதுக்கு அவனும் ஆமாம் நான் தான் பண்ணேன், இனிமேலும் பண்ணுவேன், இப்படிலாம் விருந்து வச்சு என்னை விலைக்கு வாங்கிடலான்னு நினச்சாடா குள்ளான்னு டிரியனை கொஞ்சம் ஓவராக பேசிடுறான். ஸோ இப்போ டிரியனும் நான் தான் இப்போ ஹேண்ட் ஆஃப் கிங், பழைய ஹேண்ட் ஆஃப் கிங்கை நீ ஏமாத்திருக்க, என்கிட்டயே இப்போ ஓவராக பேசுகிற, உன்னை எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்லிட்டு பிரானை கூப்பிட்டு, பிரான் உன் ஆளுங்க கிட்ட சொல்லி இவரை கூட்டிகிட்டு போக சொல்லு, உங்கள் மேலே கருணை காட்டி உங்களை நான் நைட் வாட்ச்க்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்கிறாரு. அதுக்கு இப்போ அந்த கோல்டு க்ளோக் தலைவன் நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, என் மேலே கையை வைக்காதடான்னு பிரானை மிரட்டுறான். அப்போ டிரியனும் பிரானை எதிர்த்து பேச உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை, ஏன்னா அவர் தான் இப்போ புது கோல்டு க்ளோக் தலைவன்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ பிரானும் அவனுக்கு கீழே இருக்க கோல்டு க்ளோக் வீரர்களை கூப்பிட்டு அந்த ஆளை கூட்டிகிட்டு போக சொல்கிறான். அவன் போனதும் டிரியன் பிரானுக்கு வைன் ஊற்றி கொடுத்து புது கோல்டு க்ளோக் தலைவராக ஆகிட்ட, ஐ வெல்கம் யூன்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு இப்போ பிரான் கிட்ட ஒருவேளை நான் அவங்ககிட்ட பச்சை குழந்தைய கொல்ல சொன்னா கொல்லுவியான்னு கேட்குறாரு. அதுக்கு இப்போ பிரானும் இல்லை கொல்ல மாட்டேன்னு சொல்கிறான். ஸோ இப்போ டிரியனும் பரவாயில்ல இவன் கொஞ்சம் நல்லவன் தான் நினைக்கிறதுக்குள்ள இப்போ அடுத்து பிரான் சொல்கிறான், எனக்கு எவ்வளோ காசு கொடுப்பேன்னு கேட்பேன், கையில் காசு கொடுத்தா என்ன வேணாலும் செய்வேன்னு சொல்கிறான். ஸோ இப்போ டிரியனும் அடப்பாவி நீயும் மற்றவங்க மாதிரி தானா, உன்கிட்டயும் கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும்னு யோசிக்கிறாரு. இப்போ அடுத்து நம்ம ஆர்யா குட்டியை காட்டுறாங்க. அங்கே இருக்க பாத்திரத்தையெல்லாம் கழுவிட்டு ஜென்ரி கிட்ட போய் எதுக்கு அந்த கோல்டு க்ளோக்ஸ் ஒன்று தேடுறாங்கன்னு கேட்குறா. அதுக்கு ஜென்ரியும் என்கிட்ட கேள்வி கேட்டுகிட்டே இருக்காத, என்கிட்ட கேள்வி கேட்குறவங்க எல்லாரும் இறந்து போயிட்டாங்க, இதுக்கு முன்னாடி இருந்த 2 ஹேண்ட் ஆஃப் கிங்கும் என்கிட்ட கேள்வி கேட்டாங்க, ஜான் ஆரியன் அப்புறம் நெட் ஸ்டார்க், இப்போ 2 பேரும் செத்து போயிட்டாங்க, நீயும் கேள்வி கேட்டு செத்து போயிடாத போன்னு சொல்கிறான். சொல்லிட்டு ஆமாம் நீ எதுக்கு அந்த கோல்டு க்ளோக் வந்தப்போ பயந்து ஒளிஞ்ச, நீ பொண்ணாக இருக்கனால அவங்கள பார்த்து பயந்துட்டியான்னு கேட்குறான். அதுக்கு இப்போ ஆர்யாவும் நான் பொண்ணு இல்லை பையன் தான்னு சொல்கிறா. ஆனால் ஜென்ரி இல்லை நீ பொண்ணு தான் எனக்கு நல்லா தெரியும்னு சொல்கிறான். ஆனால் ஆர்யாவும் நான் பையன்தான், பொண்ணை நைட் வாட்ச்க்கு கூட்டிகிட்டு போக மாட்டாங்கன்னு சொல்கிறா. அதுக்கு இப்போ ஜென்ரியும் எங்கே அப்போ உன் பேண்ட்டை கழட்டி நீ பையனை ப்ரூவ் பண்ணுன்னு சொல்கிறான். ஸோ இப்போ ஆர்யாவால் எதுவும் பேச முடியல, ஏன்னா அவள் ஒரு பொண்ணு. ஸோ இப்போ வெக்கப்பட்டுட்டே ஆமாம் நான் பொண்ணு தான், ஆனால் இந்த விஷயத்தை யார்கிட்டயே சொல்லிடாதன்னு ஜென்ரி கிட்ட சொல்கிறா. அப்புறம் என் பேர் ஆர்யா ஸ்டார்க், நைட் வாட்ச் தலைமை என்னை விண்டர்ஃபெல்க்கு கூட்டிகிட்டு போகிறாருன்னு சொல்கிறா. அதுக்கு ஜென்ரியும் நீ தான் அந்த ஹேண்ட் ஆஃப் கிங்கோட பொண்ணுன்னு கேட்டுட்டு, நீ ஒரு லேடியா, நீ வசதியான பொண்ணு, சாரி நான் உன்கிட்ட பேண்ட்டை கழட்டி கம்மின்னு சொல்லியிருக்க கூடாது, என்னை மன்னிச்சிருங்க லேடின்னு ஜென்ரி நம்ம ஆர்யாவை லேடின்னு கூப்பிட்டுட்டே இருக்கான். ஸோ இப்போ ஆர்யாவும் என்னை அப்படி கூப்பிடாதன்னு சொல்லிட்டு அவனை தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து சிரிச்சிட்டே ஓடிடுறா. ஜென்ரிக்கும் ஆர்யாவுக்கும் ஏதோ ஒரு குட்டி லவ் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுற மாதிரி தான் தெரியுது. இப்போ அடுத்து தியான் அவனோட அயன் ஐலாண்ட்ஸ்க்கு வந்துட்டான். பட் தியானை வரவேற்கிறதுக்கு கூட அங்கே யாருமே இல்லை. பட் பல நாள் கழிச்சு வரனால என்னை பார்த்து என் அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவார்னு தியான் ஆசாசியாக வந்தான். அங்கே இருக்க ஒரு தாத்தா கிட்ட நான் தான் இந்த நாட்டோட அரசர் பேலான் கிரேஜையோட பையன் தியான்னு சொல்கிறான். அவன் இதை சொன்ன அப்புறம் கூட அந்த தாத்தா அவனை கொஞ்சம் கூட மதிக்காம அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இப்போ தியான் அந்த தாத்தா கிட்ட கொஞ்சம் பணத்தை கொடுக்குறான். அந்த தாத்தாவும் சரி உனக்கு அரண்மனைக்கு போக குதிரையை எடுத்துகிட்டு வரேன்னு அந்த பணத்தை வாங்கிட்டு போகிறாரு. அப்போ அங்கே ஒரு பொண்ணு வரா, நான் அரண்மனை வழியாக தான் போகிறேன், நான் உங்களை அங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறா. ஸோ இப்போ தியானும் உனக்கு என்ன யாருன்னு தெரியுமான்னு கேட்குறான். அதுக்கு அந்த பொண்ணும் நீங்கள் லார்ட் தியான் கிரேஜாய் தானேன்னு சொல்லிட்டு தியானை குதிரையில் உட்கார வச்சுட்டு 2 பேரும் ஒன்றா ஒரு குதிரையில் அந்த அரண்மனைக்கு போகிறாங்க. தியான் கை சும்மாவே இருக்க மாட்டேங்குது. தியானுக்கு பொண்ணுங்களை பார்த்தாலே குஷி தான். இந்த பொண்ணு வேற அவளே வந்துட்டாளா. ஸோ இப்போ தியான் அந்த பொண்ணுக்கிட்ட நிறைய சேட்டை பண்ணிகிட்டே போகிறான். இப்போ அரண்மனைக்குள்ளே வந்துட்டு தியான் அப்பான்னு கூப்பிடுறான். ஆனால் அவன் அப்பா அவனை பெருசாக கண்டுக்கலை. 9 வருஷம் கழிச்சு வர, ஆனால் இந்த அயன் தீவை சேர்ந்தவன் மாதிரியே இல்லையே, பார்க்க ஸ்டார்க் மாதிரியே இருக்கன்னு கேட்குறாரு.
அதுக்கு இப்போ தியானோ நான் நெட் ஸ்டார் கூட பசங்க கூட தான் வளர்ந்தேன், ராப் எனக்கு ஒரு பிரதர் மாதிரின்னு சொல்கிறான். அதுக்கு இப்போ அவன் அப்பாவும் சும்மா கூட அவனை உன் பிரதர்னு சொல்லிடாத, உன்னோட உண்மையான 2 அண்ணாவையும் அந்த நெட் ஸ்டார் தான் கொன்னான், அதை மறந்துட்டியான்னு கேட்குறாரு. அதுக்கு இப்போ தியானோ நான் அதை மறக்கலை, நம்ம ராப் ஸ்டார் கூட சேர்ந்து சண்டை போடலாம், அப்படி சண்டை போட்டால் ராப் மறுபடியும் இந்த அயன் தீவோட அரசனாக என்னை மாற்றுவான், நானே நம்மளோட படைக்கு தலைவனாக இருக்கேன்னு சொல்கிறான். அதுக்கு இப்போ அவன் அப்பாவும் நீலாம் அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டான்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ தியான் கூட குதிரையில் வந்த அந்த பொண்ணு இப்போ உள்ளே வரா. தியானோ உன்னை யார் உள்ளே விட்டா, நான் உன்னை வெளியே தானே நிற்க சொன்னேன்னு சொல்கிறான். ஆனால் அந்த பொண்ணு நம்ம தியானை கொஞ்சம் கூட மதிக்காம தியானோட அப்பா பேலான் கிரேஜாய் பக்கத்தில் போய் நிற்கிறா. அப்போ தான் தியானுக்கு புரியுது அந்த பொண்ணு வேற யாரும் இல்லை, அவனோட சொந்த அக்கா யாரா கிரேஜாய். இவ்வளோ நேரம் அவன் அக்காவை தான் குதிரையில் உட்காந்து சேட்டை பண்ணிட்டே வந்தான். அந்த பொண்ணும் இவன் என்ன பண்ணாலும் பதிலுக்கு சிரிச்சிட்டே வந்தா. தம்பின்னு தெரிஞ்சும் அவனத்தோட அலோவ் பண்ணியிருக்கா. இவ எப்படிப்பட்ட பொண்ணுன்னு தெரியல. பேலான் கிரேஜாய் இப்போ தியான் கிட்ட நீ இல்லாதனால இத்தனை வருஷமா இவ தான் இந்த அயன் தீவை ஆட்சி பண்ணிட்டு இருக்கா, என்னோட கப்பல் எல்லாத்தையும் இவ தான் பாத்துக்கிறா, பல சண்டையில முன்னாடி நின்று தலைமை தாங்கியிருக்கா, நிறைய பேரை கொன்னு இருக்கா, இவ தான் நம்ம கப்பலுக்கு ஹெட்டா இருப்பான்னு சொல்லிட்டு போறாரு. ஸோ தியானும் நம்ம லானிஸ்டர்ஸை எதிர்த்து தனியா சண்டை போட முடியாதுன்னு சொல்றான். அதுக்கு இப்ப பேலான் கிரேஜாய் நம்ம லானிஸ்டர்ஸ்க்கு எதிராக இப்ப சண்டை போட போறது இல்லைன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாரு. அடுத்து ஸ்டானிஸ்க்கு உண்மையான பாதுகாவலன் சர் டாவோஸ் அவரோட பையன் கூட இப்போ ஒரு கடல் கொள்ளக்காரனை பார்க்க வந்திருக்காரு. இவர்கிட்ட தான் 30 கப்பல் இருக்கு. சர் டாவோஸ் ஸ்டானிஸ்க்கு பாதுகாவலனா இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மக்லரா இருந்திருப்பாரு. அவர் ஸ்மக்லரா இருந்ததுக்காக ஸ்டானிஸ் சர் டாவோஸோட லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்க எல்லா விரல்களையும் வெட்டியிருப்பாரு. அதுக்கப்புறம் போர் டைம்ல சர் டாவோஸ் ஸ்டானிஸ்க்கு நிறைய சாப்பாடு கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. அதனால தான் ஸ்டானிஸ் சர் டாவோஸை ஸ்மக்லரா இருந்தாலும் அவரோட ஹேண்ட் ஆஃப் கிங்கா ஆக்கியிருக்காரு. சர் டாவோஸ் இந்த கடல் கொள்ளக்காரங்கிட்ட எனக்கு உன்னோட ஷிப்ஸ் வேணும், கிங்ஸ் லேண்டிங்கை தோற்கடிச்சு ஜெயிச்ச அப்புறம் நான் உனக்கு நிறைய கோல்ஸ் தருவேன், அதுக்கு பதில் எங்களுக்கு கப்பல் வேணும்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த கொள்ளக்காரனும் ஸ்டானிஸ் கிட்ட ஆட்கள் கம்மியாக இருக்காங்க, லானிஸ்டர்ஸ் கிட்ட படை அதிகமாக இருக்குது, நான் எப்படி உனக்கு சப்போர்ட் பண்ண முடியும்னு கேட்குறாரு. அதுக்கு சர் டாவோஸும் ஸ்டானிஸ் பல போர்களில் திறமையாக முன்னாடி நின்று சண்டை போட்டிருக்காரு, ஆனால் இப்போ கிங்ஸ் லேண்டிங்கோட அரசனாக இருக்க ஜாஃப்ரிக்கு போரை பற்றி எதுவுமே தெரியாதுன்னு சொல்கிறாரு. இந்த சர் டாவோஸ்க்கு ஒரு பெரிய டேலண்ட் இருக்கு, யாராக இருந்தாலும் பேசியே அவரோட வழிக்கு கொண்டு வந்துருவாரு. அந்த அளவு பேச்சு திறமை இந்த சர் டாவோஸ்க்கு இருக்கு. யாருக்கிட்ட எப்படி பேசினா வேலை ஆகும்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அப்படிதான் இப்போ இந்த கடல் கொள்ளக்காரங்கிட்ட எப்படியோ பேசி அவரோட கப்பல்களை ஸ்டானிஸ்க்கு கொடுக்கறதுக்கு பெர்மிஷன் வாங்கிடுறாரு. சர் டாவோஸும் இந்த கடல் கொள்ளக்காரனும் பழைய நண்பர்கள். ஸோ இப்போ இந்த கொள்ளக்காரன் நீ ரொம்ப நல்லவன்டா, உன்ன மாதிரி ஒரு நேர்மையான மனுஷன் கேட்டனால தான் என்னோட கப்பல்களை தரதுக்கு ஒத்துக்கிட்டேன், சரி ஓகே போரில் மீட் பண்ணலான்னு கிளம்பிடுறாரு. போகும்போது சர் டாவோஸோட பையன் அவர்கிட்ட நான் உங்களுக்கு எழுத படிக்க கற்றுத்தரேன், அதெல்லாம் கற்றுக்கோங்கப்பான்னு சொல்லி பார்க்குறான். ஆனால் சர் டாவோஸ் அது எதுக்குப்பா, இப்போ எழுத படிக்க கற்றுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு பதில் உனக்கு நல்லா எழுத படிக்க வரும், நீ ஒரு நாள் நல்ல போர் வீரனாக வருவ, எனக்கு ஸ்டானிஸ் எல்லா வசதியும் கொடுத்துருக்காரு, என்ன அவரோட பாதுகாவலனாக வச்சுருக்காரு, அதுவே போதும்னு சொல்லிட்டு போகிறாரு. இப்போ அடுத்து டிரியனை காட்டுறாங்க. அந்த கோல்டு க்ளோக் தலைவனை வேலைக்கு வச்சது செர்சி தான். இப்போ அவனை டிரியன் நைட்ஸ் வாட்ச்க்கு அனுப்புனனால எனக்கு தெரியாமல் எப்படி நீ அவரை நைட்ஸ் வாட்ச்க்கு அனுப்பலான்னு கத்தி சண்டை போட்டுட்டு இருக்கா. அதுக்கு இப்போ டிரியனும் நான் ஹேண்ட் ஆஃப் கிங், அவனை வேலையை விட்டு தூக்க எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குன்னு சொல்கிறாரு. டிரியன் இப்போ நம்ம ரொம்ப மோசமான சுச்சுவேஷனில் இருக்கும், இந்த நாட்டில் இருக்க மக்கள் எல்லாரும் உனக்கு எதிராக இருக்காங்க, அவங்களுக்கு சாப்பாடு இல்லை, ஸோ எல்லாரும் உன்னை எப்படி கொலை பண்ணலான்னு தான் பார்ப்பாங்க, அதுவும் இல்லாமல் பச்சை குழந்தைய கொல்ல சொல்லி ஜாஃப்ரி ஆர்டர் போட்டிருக்கான், இதுக்கு அப்புறமும் மக்கள் எப்படி நம்மளை மதிப்பாங்கன்னு கேட்குறாரு. ஸோ இப்போ செர்சியும் நீ எனக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணாத, நீயும் சரி ஜேமியும் சரி உங்கள் யாருக்குமே பிரச்சனை இல்லை, இப்போ எல்லா பொறுப்பும் என் தலையில் தான் வந்து விழுந்திருக்கு, நான் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும், நீ பேசாத, உன்கிட்ட பேச எனக்கு சுத்தமாக இஷ்டம் இல்லைன்னு சொல்கிறா. சொல்லிட்டு இப்போ டிரியனை ஹர்ட் பண்ணுற மாதிரி நீ பிறந்தனால தான் என் அம்மா செத்து போயிட்டாங்க, அவங்க செத்ததுக்கு காரணம் நீ தான்னு சொல்லி டிரியனை ஹர்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து வெளியே போயிடுறா. பட் டிரியனுக்கு இது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இப்போ அடுத்து சர் டாவோஸ் ஸ்டானிஸ் கிட்ட என் ஃப்ரெண்டு அந்த கடல் கொள்ளக்காரன் நமக்கு கப்பலை கொடுக்கறதா சொல்லிட்டான், அதுவும் இல்லாமல் அவனோட ஆளுங்களும் நம்ம கூட நின்று சண்டை போடுவாங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கு இப்போ ஸ்டானிஸும் அவன் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்கான்னு கேட்குறாரு. அதுக்கு சர் டாவோஸ் இல்லை, அவன் மேலே எனக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை, ஆனால் அவன்கிட்ட கோல்டு தரேன்னு சொல்லிட்டா அவன் கண்டிப்பாக சண்டை போடுவான்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ ஸ்டானிஸும் அவன் நம்ம கூட சேர்ந்து சண்டை போடட்டும், அதுக்கப்புறம் அவனுக்கு நான் கோல்டு தரேன்னு சொல்கிறாரு. ஸ்டானிஸ் கூட எப்போவுமே அட்டை மாதிரி இந்த ரெட் உமன் ஒட்டிகிட்டே இருக்கா, அவர் எங்கே போனாலும் இந்த ரெட் உமன் அவர் கூடவே இருக்கா. ஸ்டானிஸ் சர் டாவோஸ் கிட்ட சரி நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லிடுறாரு. அப்போ அவர் கூட தான் அவர் பையனும் இருக்கான். இப்போ இந்த ரெட் உமன் சர் டாவோஸோட பையன் கிட்ட போயிட்டு அவன் காதில் ஏதோ ரகசியத்தை சொல்கிறா. அவனும் அதை கேட்டதும் பேயரைஞ்ச மாதிரி திருன்னு முழிச்சிட்டே போகிறான். அவங்க போன அப்புறம் ஸ்டானிஸ் ரெட் உமன் கிட்ட அவன்கிட்ட என்ன சொன்னேன்னு கேட்குறாரு. அதுக்கு அவளும் நெருப்பால் வர மரணம் தான் உண்மையான மரணம்னு நான் அவன்கிட்ட சொன்னேன்னு சொல்கிறா.
அடுத்து இப்ப கிராஸ்டரோட வீட்டை காட்டுறாங்க. எல்லா நைட் வாட்ச் வீரர்களும் வெளியே தூங்கிட்டு இருக்காங்க. பட் ஜானுக்கு தூக்கம் வராதனால ஜான் மட்டும் முழிச்சிட்டு இருக்கான். அப்ப அந்த நடு ராத்திரியில கிராஸ்டர் கையில ஒரு பச்சை குழந்தைய தூக்கிட்டு இப்ப அந்த காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கான். ஸோ இப்ப ஜானும் இவன் என்ன பண்றான்னு கிராஸ்டர் பின்னாடியே போய் பார்க்கறான். பார்த்தா இப்ப கிராஸ்டர் அவன் மட்டும் தனியா ரிட்டர்ன் நடந்து வந்துட்டு இருக்கான். அந்த குழந்தைய காணோம். இதை ஜான் மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இப்ப கிராஸ்டர் போனதும் அந்த குழந்தை எங்கன்னு வேகமா ஓடி போய் பார்க்கறான். பார்த்தா அந்த குழந்தைய அந்த பனியில ஒரு இடத்துல அப்படியே கீழே வச்சுட்டு போயிருக்கான். ஜான் அந்த குழந்தைய தூக்கலான்னு பக்கத்துல போறான். அப்ப அவனுக்கு ஏதோ ஒரு நிழல் தெரியுது. ஒரு அமானுஷ்யமான ஒரு உருவம் அந்த பச்சை குழந்தைய அங்கிருந்து எடுத்து கையில தூக்கிட்டு போகுது. ஜானும் என்ன நடக்குது, எதுக்கு அந்த குழந்தைய இங்க விட்டாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப ஜான் மேல யாரோ கை வைக்கிறாங்க. அது யாருன்னு அவனும் திரும்பி பார்க்கறான். பார்த்தா கிராஸ்டர் தான். கிராஸ்டர் அவன் கையில இருந்த எதையோ வச்சு ஒரு அடி மூஞ்சிலேயே குத்துறான். ஜான் அங்கேயே மயங்கி விழுந்துடுறான். இதோட இந்த செகண்ட் எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் ஜானுக்கு என்ன ஆக போகுது, கிராஸ்டர் எதுக்கு அந்த குழந்தைய பனியில கொண்டு போய் வச்சான்னு நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு நல்ல கதையில மறுபடியும் சந்திக்கலாம். தேங்க்யூ.